அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல 6 மாசம் ஸ்னோ ஃபாலிங் வாங்க, அதாவது வின்டர் பனி பெய்கிற டைம்ல ஒரு புல்லு கூட வளர முடியாத ஒரு நாடா இருக்கு அமெரிக்கா. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணி கூட இன்னொரு நாட்டுல கையேந்திர நிலைமையெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. ஒரு மலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேர் தெரியாத, ஒரு அடையாளம் தெரியாத மூலிகைகள் குவிஞ்சு கிடக்கு. ஆனா ரொம்ப வளம் வாய்ந்த நாடா அப்படி இந்தியா இருந்தது. நம்ம சடனா எப்படி பின்தங்கிட்டோம்? திருப்பி நம்ம வர முடியாதா? என்ன ஆச்சு நமக்கு? ஏன் பின்தங்கணும்? தோராயமா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்துல, கலாச்சாரத்துல எல்லா விதமா நம்ம நாடு எல்லாத்துக்கும் இந்த ஒரு முன்னேற்றமா இருந்த நாடா இருந்தது. அதனாலதான் அந்த யூரோப்ல இருந்த எல்லாமே அவர் படகுல ஏறி எவ்வளவோ கஷ்டப்பட்டு உயிர் போனாலும் சரி சேரணும், எங்க இருக்குதுன்னு தெரியாம. அப்ப எல்லாமே நேவிகேஷன் கிடையாது, எப்படி எங்க போறோம்னு தெரியாது. அப்படியும் ரிஸ்க் எடுத்து, உயிரே ரிஸ்க் எடுத்து எல்லாம் வந்தாங்க. என்னதுக்குன்னா அந்த அளவுக்கு செல்வங்கள், அந்த அளவுக்கு கலாச்சாரம் வளர்ந்த ஒரு தன்மையா இருந்தது. வேற எங்கேயும் உலகத்துல இப்படி கிடையாது, அப்படி இருந்தது. ஆனா இந்த 200 வருஷத்துல நம்ம நிலைமை ரொம்ப தாழ்வத்துக்கு போயிடுச்சு. இப்ப இருக்கிற உலகத்துல இருக்கிற ஒரு 150 நாட்டுகள்ல நாம கடைசி 25-30 நாட்டுகள்ல இருக்கிற பல விஷயங்கள்ல பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னேற்றமா இப்ப வந்திருக்கிறோம். ஆனா பல விஷயங்கள்ல ஆரோக்கியம் பார்த்தாலும், ஒரு நரிஷ்மெண்ட் பார்த்தாலும், எஜுகேஷன் லெவல் பார்த்தாலும் ரொம்ப கீழ்மட்டத்துல இருக்கிறோம். இதுக்கு ஒன்னும் கட்டாயமா நாம வெளிநாட்டு ஆழ்மையில வந்துட்டோம். அது ஒரு முக்கியமான காரணம். பட் எல்லாத்துக்கும் அவர் அந்த ஆழ்மையில வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு நன்மை என்ன, நமக்கு கொஞ்சம் we got tired of well-being. இது இப்படிதான். இப்போ ஒரு தலைமுறை இருக்கும். ஒரு தலைமுறையில நல்ல ஏதோ ஒரு ஃபேமிலியில நல்லா வேலை பண்ணி ஒரு முன்னேற்றமா வருவாங்க. 2வது தலைமுறை சுமாரா நடக்குது. 3வது தலைமுறை பாத்தீங்களா என்ன ஆகுது? தாழ்வதுக்கு போயிடுவாங்க. என்னத்துக்குன்னா அவருக்கு பிறந்த நாள்ல இருந்து எல்லாம் நன்மையா இருக்குது, அவருக்கு புரியல, அதோடைய மதிப்பு புரியல, நன்மையுடைய மதிப்பு புரியாம விட்டாங்க கை. நம்ம நாடு ஒரு விதமா அப்படியே வச்சுக்கலாம். நன்மையுடைய மதிப்பு நமக்கு புரியல, விட்டுட்டோம். இப்ப நன்மை போன அப்புறம் போராடுறோம் நன்மைக்காக. திருப்பி வர முடியாத, கட்டாயமா வர முடியும். இப்ப முன்னேற்றமா போயிருக்குது. முக்கியமா என்னன்னா மூலிகைனால ஒரு நாடு முன்னேற்றமா போகாது. மூளை வேணும். நமக்கு மூளை இல்லன்னு இல்லை. இப்ப கூட நான் என்ன பாக்குறேன்னா, நான் எல்லா இடத்துல போய் பேசுறேன், பல விதமான இடங்கள்ல போய் பேசுறேன், எல்லா விதமான யூனிவர்சிட்டியில பேசுறேன், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல பேசுறேன், சயின்டிஸ்ட் இருக்கிற இடத்துல பேசுறேன். எல்லா விதமான இடத்துல பேசினால சாமானிய மக்கள் எடுத்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டில இருக்கிற மாதிரி ஒரு கூர்மையான மனத்தோட கேள்வியை கேட்கறது எல்லாமே இங்கதான் இருக்கும். ஒரு மும்பைலயோ இல்ல டெல்லியிலயோ இல்ல ஒரு சென்னையிலயோ பேசினா அங்க இருக்கிற மனக்கூர்மை எங்கேயோ அப்படி பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப படிச்சவங்க எல்லாமே எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கிறாங்க. பட் சாமானிய மக்கள் அந்த கூர்மை இங்க இருக்குது, தானாவே இருக்குது கலாச்சாரத்துல. இது இவ்வளவு வருஷத்துல இருந்து ஆயிரம் ஆண்டுகள்ல இருந்து செயல் செஞ்ச ஒரு உலக்கு செயல் கொடுத்ததுனால அது அந்த சம்ஸ்காரம் நமக்கு இப்ப கூட இருக்குது. அது உபயோகப்படுத்தினதா நடக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சுமை, நம்மனால தாங்க முடியாத சுமை என்னன்னா ஜனத்துறை சுமை. ஜனத்துறை கண்ட்ரோல் பண்ணலன்னா ஒரு கிராமத்துல போய் கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே அவரே வாலண்டியரா ஒரு உறுதி எடுக்கிறது. நோ கான்செப்ஷன் இயர். இந்த வருஷம் நம்ம கிராமத்துல பிரசவம் கிடையாது, வாலண்டியர். அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் டிலே பண்ணீங்கன்னா ஜனத்துறை குறைஞ்சு போயிடும். இப்படி ஒரு உறுதி எடுத்தாங்கன்னா மக்கள் ஒரு 50 வருஷத்துல நாம இந்த 1.5 கோடிக்கு போற பதிலா நாம் ஒரு 1/2 கோடியோ 3/4 கோடியோ ஆயிட்டோம். நம்ம ஜனத்துறை நாம் நல்லபடியா வாழ்வோம் இந்த நாட்டுல. இந்த நாட்டுல இருக்கிற செல்வம் எங்கேயும் இல்லைன்னு நான் சொல்றேன். என்னத்துக்குன்னா இது ரொம்ப அநாதி காலத்துல இருந்து வந்திருக்குது. அது ஒரு விதமா நடத்தி வந்திருக்கிறாங்க சம்பிரதாயத்துல. எல்லா மனிதன் நல்லா வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. ஆனா நல்லா வாழ்ற திறமை நாம் என்ன காட்டல. அது காட்டணும்னா ஒரு முக்கியமான தன்மைன்னா ஜனத்துறை குறைச்சுக்கணும். இந்த 20th century பிகினிங்ல என்ன வேர்ல்ட் பாப்புலேஷன் இருந்தது? 1.6 பில்லியன் இருந்தது. இப்ப 7 பில்லியன் போகுது. ஒரு 100 வருஷத்துல 4 மடங்குக்கு மேல போயிடுச்சு. எப்படி நீ பூமி தாங்க முடியும்? இது நாம் கண்ட்ரோல் பண்ணலன்னா இயற்கை கண்ட்ரோல் பண்ணும். இயற்கை கண்ட்ரோல் பண்ணப்போ ரொம்ப குரூவலா இருக்கும். ரொம்ப கஷ்டமான நிலையில கண்ட்ரோல் பண்ணும். நாமே மனப்பூர்வமா கண்ட்ரோல் பண்ணா இது நாம நல்லா இருக்கும். இல்லன்னா புழு பூச்சி மாதிரி சத்திடுவோம்.